இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக் அட்ரஸ்னால் என்ன, மேக் அட்ரஸை வந்து எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க, அதாவது நம்ம ஒய்ஃபை பென் டெஸ்டிங்கில் ஒரு பேசிக்கான ஒரு டீட்டெயில் பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா மேக் ஃபில்ட்ரிங். மேக் அட்ரஸ் இஸ் யூனிக் ஈச் நெட்வொர்க் டிவைஸ். அதாவது மேக் அட்ரஸ்ன்றது வந்து ஒவ்வொரு டிவைஸுக்குமே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த டிவைஸா உனக்கு ஒரு யூனிக்கான ஒன்று, இந்த டிவைஸா உனக்கு ஒரு யூனிக்கான ஒன்று. இப்படி எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் நெட்வொர்க்கிங் கனெக்ஷனில் இருக்க எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட யூனிக்காக வந்து மேக் அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரவுட்டர் கேன் யூஸ் மேக் ஃபில்டர் அலோவ் டே டிவைஸ் ஃப்ரம் கனெக்ஷன் பேஸ்டு மேக் அட்ரஸ். அதாவது ரவுட்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேக் அட்ரஸ் மூலமாக வந்து விக்டிமை வந்து கனெக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு கிளைண்ட் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணுறதோ செய்கிறத வந்து அதிகமாக வந்து மேக் அட்ரஸ் மூலமாக தான் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு செக்யூர்டான ஒரு ப்ராசஸ்ன்னுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது மேக் அட்ரஸில் வந்து ஒரு 2 லிஸ்ட்டு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டும் ஒன்று இருக்குது, ஒயிட் லிஸ்ட்டும் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பிளாக் லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிளாக் லிஸ்ட்டு என்னன்னா, நம்ம மொபைலில் வந்து மச்சான் நீ ஹாட்ஸ்பாட் கொடுறான்னு மச்சான் நம்ம ஃப்ரெண்டு கேட்பான். அப்போ எனக்கு ஒரு 10 பேர் இருக்கானா, 10 பேருக்கும் நம்ம வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். எவனாச்சும் ஒருத்தவனை வந்து ரொம்ப இந்த எப்படி சொல்ல, இந்த படிப்பு சம்மந்தமாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறவனுக்கு வந்து கேட்டிருக்காங்க, அதனால் கொடுத்துருக்கோம். ஓகேவா? திடீர்னு பார்த்தோம்னா அவன் மட்டும் என்ன பண்ண, இன்னொருத்தர் அதில் ஒரு 2 கருப்பாடு என்ன பண்ணுது, படம் ஏற்றுது. அவனோட டேட்டா நம்ம காலி ஆகாத மாதிரி தெரியும். அப்போதைக்கு என்ன பண்ணுறோம், அவங்க வந்து பிளாக் பண்ணுறோம். அதே கான்செப்ட் இதுலேயும், அதாவது அவனை மட்டும் நம்ம பிளாக் பண்ணி வச்சுருவோம். கனெக்ட் பண்ணுவேன், ஆனால் நீ மட்டும் உனக்கு மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருப்பேன். அந்த லிஸ்ட் இருக்குல்ல, நீ வந்து எப்பயுமே நீ இதை தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். அவனை மட்டும் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டோம்னா, ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டோம்னா, அவனை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து அக்சஸ் பண்ணிக்கிடுவாங்க நெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தேன் ஒயிட் லிஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். அதாவது இதுக்கு வந்து கம்பெனி, காலேஜு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு அமௌண்ட்டு கட்டுவாங்க. காலேஜ் யூஸர் பண்ணுறது ஃப்ரீலாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு தனிப்பட்ட அமௌண்ட்டு கட்டுவாங்க. அந்த அமௌண்ட் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் அந்த மேக் ஐடியை வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருவாங்க. இவங்க மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டை போட்டு யூஸ் பண்ணால் மட்டும் இன்டர்நெட் அக்சஸ் கிடைக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஒரு செக்யூர் ப்ராசஸாக இருக்கிறதுக்காக இதை வந்து அதிகமாக வந்து கம்பெனிலையும் காலேஜ்லையும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே.